சிவபிரகாஷ் என்னடா பண்ற? ஆளா காணோம். ஹேய் என்னடா? என்னாச்சு? என்னடா? என்னடா? என்னாச்சுடா? என்னடா ஏன் அழுகுற? ஏன்டா அழுகுற? என்ன சொல்லு? ஏய் டேய் என்ன டேய் என்னடா? தெரியலடா திடீர்னு பார்த்தா ஃபேன்ல என்னடா நான் ஷேவ் யார் அடி மால இங்க பண்ணுங்கடா. சண்டாளா. டேய் இருடா. டேய் என்னடா ஆச்சு? என்ன? அண்ணன் ஃபோன் பண்ணடா. டேய் இரு தலைவருக்கு ஃபோன் பண்ணுங்க. தலைவருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏன்? என்னடா? உர ஏன்டா? இருந்தா அண்ணன் சொல்டா. அண்ணன் வருவாரா? என்னடா வயசு? டேய் அதான் உன் கல்ல என்னடா வயசு? தண்ணி என்னடா வயசு வருது? டேய் என்னடா வயசு? உட்றா ஏன்டா? இந்த வயசு ஏன்டா? தண்ணியடா. ஏதோ ஷேவ் பண்ண வந்தேன். நான் பார்த்தா ஃபேன்ல தூங்கிறான் அவன். டேய் என்னாச்சு? ஏன்டா லவ் ஃபெயிலரா? சொல்றா லவ் ஃபெயிலரா? அண்ணன் போன் பண்ணியா? ஏய் ஏதோ நம்ம அண்ணங்கறாரா ராஜண்ணா உர்றா. டேய் என்னடா என்னடா இப்படி பண்ணுங்கடா? டேய் என்னாச்சு சொல்லு. என்னடா நீ இப்படி பண்ணிட்டேனா? டேய் அண்ணன் வந்தாரா? கல்ல வேலை பண்ணிடா. நாங்க முடிவிட்டு வந்தா தூ பண்ணுங்கறானா அவன். இந்த கை என்னடா உங்களுக்கு? நல்லா தான்டா. அண்ணன் சொல்டா. என்ன? ஓன வந்து சொல்றா. அண்ணன் சொல்றா. ஓன வந்து சொல்றா. சொல்டா அல்வார நான் சொல்றா மேல கேஸ் செய்ய முடியாது அதான் என்ன சொல்றா அண்ணன் சொல்டா உனக்கு சொல்ல என்ன விஷயம் அண்ணன்ட்ட சொல்றா எதாத்துமா வந்தோம் திடீர்னு பார்த்தா கயிறு மாட்டல தொங்கினானே தலைவரே உடனே இவன் வந்துட்டான் அவன் வந்துட்டா நாங்க கீழ இறக்கி போதா வெச்சருக்கு நீங்க வந்துட்டீங்க ஃபோன் பண்ண வந்துட்டாரு டேய் ஏன்பா சொல்லு ஏன் இப்படி பண்றீங்க என்னாச்சு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்றா சொல்ல வாய்ந்து பேசு வாய்ந்து பேசு அண்ணன் கிட்ட சொல்லு வாய்ந்து பேசுடா சொல்லுப்பா என்னாச்சு சொல்றா வாய்ந்து பேசுடா என்னப்பா சொல்லுப்பா பேசுப்பா என்ன சொல்றா சொல்றா பேசுடா என்னடா இதான் நான் பண்றேன் சொல்றா தங்கச்சி கதை சொல்லு அண்ணே சொல்றா உன்னை நம்பி தான் உங்க அப்பா பேச காய் பண்ணு சரவ நம்பி தான் விட்டு போறாரு டேய் பேசு ஓனட்ட பேசு அழுவாத டேய் விடு அழாத ஓனட்ட பேசுடா ஏய் மனசு தலைக்கு மேல போ யாரே பண்ண வந்தடா நீ வீட்டுக்கு ஒரே பையன் தானே அப்பா அம்மா யாரா பதில் சொல்றது உன்னை நம்பி தான்டா இருக்கிறாங்க என்னடா உங்க வீட்டுல சொல்றது ஏய் என்னப்பா இது என்ன நீ அந்த பொண்ணை விரும்புற அந்த பொண்ணு விரும்பி ஏதோ பரவாயில்ல அந்த அவங்க வீட்டில் ஒத்துக்கணும்னு வச்சுக்கோ ஏதோ போய் பேசி அது முடிவு பண்ணலாம் அந்த பொண்ணே ஏமாற்றி போயிடுச்சுன்னு சொல்கிறேன் அப்படி இல்லைடா சொல்லு உங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியாதுண்ணே ஃபீலிங் கரெக்டாக இருந்தேன் என்ன சொல்லிட்டு இவனை ஃபீலிங்கா டேய் ஏண்டா எனக்கு தெரியல 2 பேரும் அழகாக சுற்றிருப்பீங்க ஜாலியாக போயிருப்பீங்க சுற்றிருப்பீங்க பீச்சுக்கு கூட போயிருப்பீங்க அது பொண்ணு மணி கூட படுத்து ஜாலியாக பேசியிருப்பேன் அப்போ சினிமா ஹோட்டல் போகலாம் போயிருப்பீங்க ஒரு தோசையை வாங்கி வச்சுன்னு 1 மணி நேரம் கிள்ளி சாப்பிட்டுன்னு 1 மணி நேரம் சாப்பிட்டுருப்பீங்க பொழுது ஓட்டுறதுக்கு அப்போ சினிமாவுக்கு போகலாம் போயிருப்பீங்க ஆளுநா பக்கமாக போய் சீட்டில் உட்காந்துட்டு அந்த பொண்ணு சினிமா பார்க்கும் நீ உன் கை சொப்பா இருக்காது நீ சினிமா பார்க்க மாட்டேன் சேட்டை இவ்வளோ அமகலாம் பண்ணி உனக்கு இந்த ஃபீலிங் இருக்குது அந்த பொண்ணுக்கு இல்லை அது ஃபீலிங்கு அப்புறம் எப்படா இதுக்கு இந்த கூத்து உனக்கு எப்படா வந்து தைரியம் உனக்கு ஃபீலிங் பற்றி பார்க்க ஃபீலிங் டேய் இந்த வயசை தாண்டி வந்தானே நாங்களா அறிவு கட்ட முடியா பேசலாம் பேச்சு ஹலோ பிரியா உள்ள வரலாமா லீவ் நாளைக்கு வாங்க பாருங்க உன் பண்ற வேலையை பாருங்க ஐயோ ஏன்டா அப்படி பண்ற உங்களுக்குலாம் இந்த வேதனை துயரெல்லாம் புரியாதுண்ணா வேற துயரம் தெரியாதா என்னடா துயரம் என்ன துயரம் இது துயரமா அது ஓடி போல நெஞ்சு பண்ணிட்டு துயரமா ஏண்டா சென்னையில் வெள்ளம் வந்தது எவ்வளோ பேர் செத்தாங்க எவ்வளோ பேர் அனாதையா பூஜிக்குவாங்க அது துயரமா இது துயரமா ஏண்டா சுனாமி வெள்ளம் வந்தது எவ்வளோ பேர் கடலை போய் சேர்த்தாங்க எவ்வளோ குழந்தை அனாதையா போச்சு அது துயரம் தெரியலையா ஏன் கும்பகோணத்தில் பள்ளிவெளி தெரியுமா எரிஞ்சுதே எவ்வளோ குழந்தை சேர்த்துச்சால எத்தனை பெற்றவங்க
வாயில் வந்து அடிச்சு அழுகுறாங்க. ஏன் ஒரு அம்மா தான் பெத்த 2 குழந்தையுமே எரிஞ்சு போச்சாங்க. அந்த குழந்தையில போட்டுட்டு வாயில் வச்சு அடிச்சு துடிச்சாங்க அந்த அம்மா. அந்த தாயோட துயரத்தோட துயரம் தெரியுமா உன்னெல்லாம் என்னடா சொல்றது? என்கிட்ட சொல்லு, அது பேசிட்டு போட்டு போய். ஐயோ தலைவரே, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. கல்யாணம் ஆகி போய் அது கேள்விப்பட்டுதான் இந்த பையன் மாதிரி பண்ணிக்கிறேன் அந்த விஷயத்தை. கடவுள என்கிட்ட சொன்னா அந்த விஷயத்தையே அத ராஜேஷ் கிட்டே சொல்லியிருக்கான். இந்த பேசி பிடிக்கலாம். கல்யாணம் போயிட்டு உன்ன நினைச்சு பார்த்தானா? நீ பேசாத. நாங்கெல்லாம் எங்கடா போய் முடிவெட்டோம்? உங்க ஓனர் நான் யாரா போய் சொல்லுவாரு? உங்க அப்பா அம்மாக்கு இல்ல இல்ல நிம்மதியா அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டா எங்க போயிட்டான்றீங்க. அப்புறம் இதுக்கு இந்த கூத்து இருக்கு. இந்த கூத்து முதல்லாம் அடிக்கிற அடி சமுதாயத்துல உருவங்க தலைவர் என்னன்னு பேசுறீங்க இல்லையா? அவ்வளவு தூ மாடி வராங்க. போயிட்ட தலைவர் அது என்ன பண்றது? இதுக்கு போய் இந்த கூத்து பண்ணி நல்லா இருக்குதாடா? நினைச்சா வேஜாங்கிற காமெடியா இந்த வேஜா தலைவர கல்யாணம் ஆகி போய் இந்த போய் 3 மாசம் ஆன பொண்ணு இது மாதிரி கூத்து பண்ணுறான். என்னத்த சொல்றது நானு? அவன் ஓடி போடுறது இந்த கூத்து. டேய் நீ ஏன்டா கவலைப்படுற தலைவர? 1 மாசத்துல நான் பொண்ணை பார்த்து கால் பண்ணி வைக்கிறேன் தலைவர. அவ்வளவுதான் தலைவரே. ஓகேடா? நீ ஏன்டா வருத்தப்படுற? டேய் பொண்ணு 1000 பொண்ணுக்குதுடா. சரியா? உடு, இதெல்லாம் ஃபீல் பண்ணாத தலைவர. அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு பேசி பேசுங்க. டீ காட்டலாமா? காதல் போயின் சாதனா இன்னொரு காதல் இல்லையா? தாவணி போனால் சல்வார் உள்ளதடா.